சற்று முன் நான் பேசியது தவறுதான். ஸ்டாலினிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்ட விஜய். அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தாவேகா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரியில் நடந்த திமுக மாநில வர்த்தக அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி தேவராஜ் மஹாலில் இன்று திமுக வர்த்தக அணியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தாய்மானவர் திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கடந்த ஆகஸ்ட் 21 மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வர்த்தக அணியின் செயலாளர் காசிமுத்து மாணிக்கம், மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாடு சினிமா படப்பிடிப்பு போல் நடந்துள்ளது. தமிழக முதல்வரை தாவேகா தலைவர் விஜய் மிகவும் தரம் தாழ்ந்து பேசியுள்ளார். இது கண்டனத்திற்குரியது. இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் யாரும் இன்றி கட்சி ஆரம்பித்த உடனே முதல்வராக வேண்டும் என கனவில் இருக்கும் விஜய்க்கு வருகிற தேர்தலில் பொதுமக்கள் மரண அடி கொடுப்பார்கள். அதன் பிறகு நாட்டில் எந்த நடிகரும் முதல்வர் கனவுடன் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். தாவேகா மாநாட்டில் விஜய் பேசுகையில், திமுக அரசு பாஜக கூட்டணியுடன் உள்ளுக்குள் உறவு ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே எதிர்ப்பது போல ஒரு நாடகம் ஒன்றை ஆடிக்கொண்டு இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தால் போங்க மோடி என்றும் பலூன் விடுவது, ஆளும் கட்சியாக இருந்தால் குடையை பிடித்து கொண்டு வாங்க மோடி என்று கும்பிடு போடுவது. இது மட்டுமா? ரெய்டு ஒன்று வந்துவிட்டால் இதுவரை போகாத ஒரு மீட்டிங்கிற்கு போவது, ரெய்டு வந்தவுடன் வேகமாக டெல்லிக்கு செல்வது, அங்கு சென்று அங்கு ரகசியமாக ஒரு மீட்டிங் நடத்துவது. மக்களே, நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மீட்டிங்கிற்கு பிறகு இந்த சர்ச்சை அப்படியே காணாமல் போய்விட்டது. ஸ்டாலின் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் இந்த ஆட்சியின் லட்சணத்தை பார்த்துவிட்டு நாம் எப்படி சும்மாக இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது கபட நாட்கள். ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? சொல்லுங்க மை டியர் ஸ்டாலின் அங்கிள் அவர்களே. டாஸ்மாகில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு மேல் ஊழல் நடப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமா ஊழல் நடக்கிறது? உலகத்தில் மிஸ்டர் கிளீன் என்பதை உங்களுக்கும் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் தான் கொடுக்கணும் அங்கிள். ஸ்டாலின் அங்கிள், இதுல வேற உங்களை அப்பா என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். வாட் இஸ் அங்கிள்? இட் இஸ் வெரி ராங் அங்கிள். இவ்வாறு முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக அரசு முடிவெடுத்திருந்தது. இதை அறிந்து கொண்ட விஜய் ஸ்டாலினிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.